எப்பா நில்லுங்க ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. என்னது பண்ணிருக்க? இன்னைக்கு தட்டை பண்ணுனே, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. எப்படி பண்ண? கை வச்சு தான் பண்ணேன். வேற எல்லாரும் இங்க கை வச்சு பண்ணாம வேற எந்த வச்சு பண்ணுவாங்க? சரி வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு கப் இடியாப்ப மாவு ஒரு பேன்ல சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அது கூடவே 3 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் ஹாட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தட்டை பண்ணுறதுக்கு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. அது ஒரு பாலித்தீன் கவரில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு டிஃபன் பாக்ஸோட பேக் சைடு வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக அந்த மாதிரி ரெடி ஆயிரும். ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க, இல்லைனா பூரி மாதிரி நமக்கு உப்பி வந்துடும். இப்போ சூடான ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.